பீகுரு செயலுக்கு வணக்கம். மீண்டும் ஸ்பாட்லைட் வித் சுப்ரா அண்ணாவோட இணைஞ்சிருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்கு சுப்ரா அண்ணா வரவேற்போம். நான் வணக்கம். வணக்கம் வணக்கம் கார்த்திக். எப்படின்னா இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். ஐபிஎல் சூடு பிடிச்சிருக்குது. ஐபிஎல் தவிர சென்னையில் வேற வெயில் சூடு கொளுத்துது. அதுல வேற தேர்தல் வேற. ஒரே 4 புறமும் ஒரே சூடான விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. சுத்தி சுத்தி அடிக்கிறாங்களா? சுத்தி அடிக்கிறாங்க. ஆமா. ஃபர்ஸ்ட் இப்ப கரண்ட்ல இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா அமைச்சரும் ஈவன் முதல்வர் அவர்களே சொல்றாரு, எங்களோட முன்னோடி திட்டத்தை தான் கனடா அரசே காப்பி அடிச்சு இன்னைக்கு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, எஜுகேஷன் மினிஸ்டர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ட்விட்டர்ல இவரு கனடா பிரைம் மினிஸ்டர் அவர்களை டேக் பண்ணி, இது எங்களோட முன்னோடி திட்டம், இதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கனடா வரையும் ஸ்டிக்கர் ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்களே, இது உண்மையா? கரெக்டா பிடிச்சிட்டீங்களா பாயிண்ட. அதாவது இந்த காலை சிற்றுண்டி திட்டம்ன்றது G7 நாடுகள்னு ஒன்று இருக்குங்க. அதாவது வல்லரசு நாடுகள் 7 நாடுகள். ஓகே, அது அமெரிக்கா எல்லாம் அடங்கும். அது கனடாவும் ஒரு நாடு. அந்த வல்லரசான 7 நாடுகள் G7 நாடுகள்ல இந்த காலை உணவு திட்டத்தை அமல்படுத்தாத ஒரு நாடு தான் கனடா. சரிங்களா? ஸோ அவங்க 2021 அவங்களோட மேனிஃபெஸ்டோலே சொல்லிட்டாங்க. அவங்க 2021 ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே இது மாதிரி நாங்கள் G7 நாடுகளில் நம்ம பின்தங்கி இருக்கிறோம், இந்த இது கொடுக்கல. ஸோ அடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் காலை உணவு திட்டம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்னவோ அவர்களை காப்பி அடித்து தான் இவங்க 2021 தேர்தல் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு 1 வருஷம் முன்னாடி தானே இந்த காலை சிற்றுண்டி ஆரம்பிச்சாங்க இல்லையா? போன செப்டம்பர்லயே அப்படியே நினைக்கிறேன். செப்டம்பர் 2023 இருக்குன்னு நினைக்கிறேன். 2022 வச்சுக்கோங்களேன். 21க்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இவர்கள் கனடா மாடலை பார்த்து காப்பி அடிச்சு ஆரம்பிச்சாங்களா இதை? அதாவது அவங்க முன்னாடியே திட்டம் போட்டுட்டாங்க. G7 நாடுகள்ல கனடா பின்தங்கி இருக்கிறது, அதற்கு கொண்டு வரணும்ன்றது தான். ஓகே, அதனால யாரை பார்த்து யாரு காப்பி அடிச்சாங்கன்றது மக்கள்கிட்ட வச்சிருவோம் நம்ம. ஸோ கனடா 2021 மேனிஃபெஸ்டோ ஃபுல்ஃபில் பண்ணாங்க. அதை இவர்கள் காப்பி அடித்து 2022க்கு அப்புறம் கொண்டு வந்தாங்க வச்சுக்கோங்க. ரைட்டு, இது காப்பி அடிச்சாங்கன்னு சொல்றாங்களா? இவர்களை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த புலியை பார்த்து பூனை சூடு வச்சுக்கும் பார்த்தீங்களா? அது மாதிரி இவர் என்ன சொல்றாரு, அனைத்து மாநிலங்களையும் எங்களோட திராவிட மாடலை தான் கடைபிடிக்கிறாங்க அப்படின்னாரு. சரியா? பக்கத்துல இருக்கிற அந்த கர்நாடகா ஏதோ 5 கேரண்டிஸ் கொடுத்தாங்க இல்லைங்களா? 5 கேரண்டி கொடுத்தாங்க. ஏதாவது மின்சாரம் இலவசமா கொடுக்கறது, பேருந்து கொடுக்கறது, உதவித்தொகை கொடுக்கறதுலாம் கொடுத்தாங்க. கொடுக்கும்போது என்ன ஆச்சு, அவங்க அவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எல்லாம் கொடுத்துட்டாங்க. போன ஒரு ஜூலை 2023 DK சிவகுமார் துணை முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 60,000 கோடி ரூபாய் செலவாகுங்க, அதனால கஜானா இல்லை, பணம் இல்லை கஜானால. அதாவது என்னது, பிஜேபி நல்ல ஆண்டு அவங்க நல்ல ஒரு சர்ப்ளஸா கையில கொடுத்துட்டு போனாங்க. அதெல்லாம் பார்க்காம இவர்கள் தேர்தல் வாக்குறுதியை அள்ளி தெளிச்சு விட்டு 60,000 கோடி செலவாகும், செலவாகிறதுனால என்ன ஆச்சுன்னா எங்களால் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண முடியாது. அது என்ன சொல்றாரு, ஒரு இண்டஸ்ட்ரி கொண்டு வர முடியாது, ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போட முடியாது, டேம் கட்ட முடியாது. ஓகே, ஆனால் காவேரிக்கு மட்டும் டேம் கட்டிடுவாங்க, மற்ற இடத்துலலாம் டேம் கட்ட மாட்டாங்க. காவேரி தண்ணி மட்டும் நம்ம கொடுக்க மாட்டாங்க, அதுக்கெல்லாம் டேம் கட்டிடுவாங்க. மேகதாதுலாம் அதுக்கெல்லாம் அலோகேட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்குலாம் நாங்கள் பணம் இல்லை, பண்ண முடியாது, வெறும் நாங்கள் இந்த பட்ஜெட்டை எங்களால் தாக்கு பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஓப்பனாக பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஸோ இதுக்கு இவர் இங்கே இருக்கிற முதலமைச்சர் பொறுப்பேற்பாரா? எங்களை பார்த்து தப்பான திட்டத்தை அவங்க காப்பி அடிச்சுட்டாங்க, அதனால அங்கே இருக்கிற கர்நாடக மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சொல்லுவார் அவரு. சரி, நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ அந்த உரிமை தொகையை பத்திலாம் அடுத்து பேசுறாரு அவர். ஓகே, இங்க எங்களை பார்த்து தான் எல்லா மாநிலங்களும் உரிமை தொகை கொடுக்க ஆரம்பிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு மேனிஃபெஸ்டோல என்ன சொல்றாரு அப்படின்னா, அனைத்து மாநிலங்களிலும் இருக்கின்ற மகளிருக்கு உரிமை தொகை கொடுக்கப்படும் அப்படின்றாரு. ஆனா அதுல ஒன்னே சொல்றேன், இதே தான் சொன்னாங்க 2021 தேர்தல் மேனிஃபெஸ்டோலையும் அனைத்து மகளிருக்கும் சொன்னாங்க. அது சொல்லிட்டு கீழே கூட இன்னொரு கண்டிஷன் போட்டாங்க அவங்க. அதாவது இது முதல் தேர்தல் வாக்குறுதியில வரல, இது அது திருச்சியில ஒரு பரப்புரை செய்யும் போது தொலைநோக்கு திட்டம் 10 வருடங்களுக்கான தொலைநோக்கு திட்டம் சொல்லி ஸ்டாலினின் 7 வாக்குறுதிகள்ன்ற மாதிரி ஒரு பட்டியலிட்டு சொன்னாங்க. அதுல ஒன் ஆஃப் த வாக்குறுதி இது சமூக நீதிக்காக 1000 ரூபாய் அனைத்து மகளிருக்கும் கொடுக்கப்படும். அதோட நிறுத்தல அவரு. கீழே ரேஷன் கடைகளில்
பொருட்கள் வாங்கும் அனைவரும் இதனால் பயனடைவார்கள். இதை நம்ம யாருமே பார்க்கல. நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் வெறும் அந்த வந்து அனைத்து மகளிருக்கு மட்டும்தான். அது அப்புறம் செப்டம்பர் போன வருஷம் செப்டம்பர்ல கொண்டு வந்தோம். மே 2021 கொடுப்பேன்னு சொல்லிட்டு செப்டம்பர் 2023 கொண்டு வந்தாங்க. அதுல ஒரு 2 வருஷம் 2.25 வருஷம் காலாவதி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து தகுதியான மகளிர்னு கொண்டு வந்தாங்க. ஸோ அதுல வந்து ஒரு 1.25 கோடி மக்களுக்கு தான் 1.15 கோடி மக்களுக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க, மகளிருக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அது கீழே உள்ளது என்ன சொன்னார் அப்படின்னா, ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்கும் அனைவரும் இதனால் பயனடைவார்கள். நம்ம நாட்டில் எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் வந்து 2.25 கோடி ரேஷன் அட்டைகள் இருக்கிறது. ஸோ நீங்க மகளிர் அந்த தகுதியை விட்டுடுங்க. இப்போ இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க நீங்க? சரி, ரைட்டு. இப்போ வந்து 2024 தேர்தல் வாக்குறுதி, அதாவது வந்து ஆட்சியே பிடிக்க முடியாது, ஆனா வந்து வாக்குறுதி மட்டும் கொடுப்பேன். ஐஎன்டிஏ கூட்டணி எங்கெல்லாம் சிதைந்திருக்கு பாருங்க, உங்களுக்கு தெரியும். கேரளால பாத்தீங்கன்னா ராகுல் காந்திக்கு எதிராக அங்க உள்ள ராஜா அவர்களின் மனைவி வந்து நிக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் தலைவரோட மனைவி நிக்கிறாங்க. அவர் கேட்கிறார், ஏன் வந்து ராகுல் காந்தி இங்க நிக்கிறாரு இங்க அப்படின்னு கேட்கிறாரு. எப்படி வந்து எல்லாம் ஒன்றிணைந்த கூட்டணியில இருக்கிறீங்க, ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுப்பீங்களா? அதுவும் சரி, அதாவது நீங்க வந்து வேற ஏதாவது ஒரு கட்சி தலைவராக தான் பரவாயில்லைங்க. நீங்க சொல்றது வந்து ஒரு 70-80 ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்க காங்கிரஸ், அதனோட முன்னாள் தலைவர் இல்லைங்களா, எல்லாராலும் மதிப்பாக கூப்பிடக்கூடியவர்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல எல்லாரும். நிறைய தடவை யாத்திரெல்லாம் இங்க எங்கேயும் நடந்துட்டுலாம் வந்தார்ல. அவருக்கு எதிராக நீங்க வந்து உங்க மனைவியை போடுறீங்கன்னா, ஒரு தலைவரோட மனைவியை போடுறீங்கன்னா, அப்ப எந்த அளவுக்கு உங்களுக்கு கூட்டணியில வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒற்றுமை இருக்கிறது. சரிங்களா? ரைட். இந்த 1000 ரூபாய்க்கு வருவோம். ஸோ அந்த 1000 ரூபாய் என்ன சொன்னார்னா, திருப்பியும் வந்து இந்த 2024 தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, யாரையும் கலந்து ஆலோசிக்கல. சரிங்களா? கலந்து ஆலோசிக்காம இவரே சொல்லியிருக்கிறார். இவர் என்ன சொல்றாருன்னா, அனைத்து மகளிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லா சொல்றாரு. எங்க ஏற்கனவே நீங்க வந்து தமிழ்நாடு சிலபஸை கரெக்ட் பண்ணிட்டீங்க. தமிழ்நாட்டில் என்ன சொல்றீங்க? தகுதி உள்ள மகளிருக்குன்றீங்க. அப்ப என்ன சொல்லணும்? தமிழ்நாடு நீங்களாக மற்ற மாநிலங்களில் அனைத்து மகளிருக்கும் நாங்க வந்து 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கான இதை கொண்டு வருவோம், திட்டத்தை கொண்டு வருவோம். தமிழ்நாட்டில் மட்டும் தகுதியின் அடிப்படையில் நம்ம தான் சமூக நீதி பார்க்குறோம் இல்லைங்களா? சமூக நீதி வந்து இப்படிதான் செயல்படும். அதாவது யாரு வேணுமோ அவங்களுக்கு வந்து கம்மியா கொடுக்கறது, யார் வேண்டாமோ அவங்களுக்கு ஜாஸ்தி கொடுக்கறது, இல்லை யார் வேண்டாமோ அவங்களுக்கு கம்மியா கொடுக்கறது, யார் வேணுமோ அவங்களுக்கு கம்மியா ஜாஸ்தியா கொடுக்கறது, இந்த மாதிரி தான் சமூக நீதி. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும் உங்களுக்கு வந்து இளைத்தவர்கள், சலித்தவர்கள் அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் தகுதியின் அடிப்படையில் கொடுப்பீங்க, மற்ற மாநிலங்கள்ல மட்டும் அனைவருக்கும் கொடுப்பீங்க அப்படின்னா இது எந்த வகையில நியாயம்? இது மக்கள் புரிஞ்சுக்கணுங்க. வாக்குறுதி கொடுக்கறத பத்தி யாரும் தவறு சொல்லல. இல்ல அதுதான் நீங்க இப்ப வாக்குறுதி இப்ப பேசுறப்பதான் இப்ப அண்மையில கூட பாத்தீங்கன்னா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பிரச்சாரத்தை சொல்லியிருப்பாரு, நாங்க தான் மது ஒழிப்பு கொண்டு வரோம் 2016 எங்க மேனிபெஸ்டோல திரு மு கருணாநிதி அவர்கள் சொன்னாரு, நீங்க என்ன ஓட்டா போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்குறுதிகளை பத்தி இப்படி ஒரு கருத்து சொல்றாங்கல்ல திமுக தரப்புல இருந்து. சரி, 2016 நீங்க வந்து மது விலக்கு கொண்டு வருவேன்னு சொன்னீங்க, மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கல, அதனால 2021 அதை எடுத்துட்டீங்க சார். ஓகே. ஆனா 2019 சொன்னீங்களே நீங்க, 2019 மக்களவை தேர்தல் வாக்குறுதியில மதுவிலக்கு கொண்டு வருவோம்னு சொன்னீங்களே, இன்றைய முதலமைச்சர் அன்னைக்கு வந்து அந்த இதெல்லாம் போனாங்க இல்லையா, மக்கள் சபை நடத்தினாங்க இல்லையா, மக்கள் சபை கூட்டமா பண்ணாங்க தெரியலையா, அதுல சொல்லியிருக்கிறாரு நாங்க மதுவிலக்கை கொண்டு வருவோம். உதயநிதியின் இவங்க இருக்காங்க இல்லையா, அத்தை கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தளபதியிடம் பேசி இதற்கு ஒரு தீர்வை கொண்டு வருவோம். வீடியோல வைரலா போயிட்டு இருக்குதுங்க. இப்போ அது என்னாச்சு? 19 உங்களுக்கு ஆட்சி கொடுத்தாங்க, சீட்டை கொடுத்தாங்கல்ல, ஆட்சி கொடுக்கல, நாங்க ஒன்றும் பண்ண முடியாது. தமிழகத்திலேருந்து உங்களுக்கு 38 சீட்டு கொடுத்தாங்க இல்லையா, அதை நீங்க நிறைவேற்றணும் இல்லையா? இங்க 16 தாங்க உங்களுக்கு வந்து இது கொடுக்கல, மக்கள் வாக்களிக்கல. பட் 19 வாக்களிச்சாங்க இல்லையா, அதுக்கு என்ன பண்ணீங்க? சரி, ஓகே. 21 என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க நீங்க? அனைத்து மகளிருக்கும் சொன்னீங்க, நீட் வந்தோன்னா முதல் கையெழுத்து போடுவோம்னு சொன்னீங்க, மாதம் 1000 யூனிட்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து மாதம் மின் கட்டணம் வந்து நாங்க வந்து கணக்கீடு செய்து அதன் மூலமாக உங்களுக்கு 6000 ரூபாய் சேமிப்போம்னு சொல்லிட்டு போட்டீங்களா இல்லையா? ஸோ நீங்க வந்து 21 ஜெயிச்சு வந்துட்டீங்க. அப்போ நீங்க சொன்ன வாக்குறுதிகள் எல்லாத்தையும் நீங்க வந்து நிறைவேற்றணும் இல்லையா? அனைத்து மகளிருக்கும் நீங்க குறைச்சிட்டீங்க, தகுதியுள்ள மகளிருக்கும் கொண்டு வந்துட்டீங்க. மே 2021 பண்ணணும்ன்றோம், செப்டம்பர் 2023 பண்ணிருக்கிறீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த 1000 யூனிட் கணக்கெடுப்பு அதுவும் பண்ணல.
எம்எஸ்பி விவசாயிகள் இவர் என்ன சொல்றாரு, தஞ்சாவூரின் டெல்டால இருந்து நான் வந்திருக்கிறேன், நானும் விவசாயி தான் சொல்றாரு. கரும்புக்கு என்ன விலை கொடுக்குறேன்னு சொன்னீங்க உங்களோட தேர்தல் வாக்குறுதியில? நெல்லுக்கு 2500 ரூபாய் குவிண்டால் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, கரும்புக்கு 4000 ரூபாய் டன் சொன்னீங்களே, என்ன ஆச்சு? விவசாயிகளின் காவலன் நான் தான், டெல்டால இருக்கேன்னு சொல்றீங்கல்ல, 4000 ரூபாய் கூட உங்களால வந்து ஒரு கரும்புக்கு கொடுக்க முடியல அப்படின்னா அப்புறம் நீங்க என்ன இடத்துல வாக்குறுதியை வந்து நீங்க நிறைவேற்றுறீங்க? நீங்க இன்னும் இன்ஃபேக்ட் நீங்க ரொம்ப தோண்ட பின்னாடி போனீங்கன்னா 2016 தேர்தல் என்ன சொன்னாங்க, அனைத்து இல்லங்களிலும் அனைத்து வீடுகளிலும் மாதந்தோறும் மின்சார கட்டணம் அந்த முறைப்படி கணக்கீடு செய்து வசூலிக்கப்படும் சொன்னாங்க 2016. ஸோ 16 உங்களுக்கு ஓட்டு போடலைங்க, அதனால நீங்க வந்து அந்த பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணல, ஒத்துக்கிறேன். ஆனா இதே வச்சுக்கோங்க, இபிஐ மட்டுமே வச்சுப்போம், நம்ம எலக்ட்ரிசிட்டி மட்டுமே வச்சுப்போம். 16 அனைத்து இல்லங்கள் சொன்னீங்க மாதாந்தோறும் கணக்கீடு செய்யப்படும், மக்கள் வாக்களிக்கல, பண்ணல. நீங்க 2021 வாக்களிச்சிருக்கிறாங்களே, 1000 யூனிட்டுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு மாதந்தோறும் கணக்கீடு செய்யப்படும் நீங்க தான் சொல்லியிருக்கீங்க, ஏன் பண்ணல? ஸோ இது வந்து முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது. எது நமக்கு சாதகமாக இருக்கிறதோ உடனே நீ எனக்கு ஓட்டு போட்டியான்னு கேட்கறதுங்க. அது ஓட்டு போட்டியான்னு கேட்கறது யாரை கேட்கிறாரு? அவரு திமுக அங்க தொண்டர்கள் இருக்கிறாங்க, அவருக்கு திமுக தொண்டர்களே நம்பிக்கை இல்ல. ஆமா, திமுக தொண்டர்கள் யார் போவாங்க இல்லையா? அங்க சுத்தி பாத்தீங்கன்னா கட்சி கொடிதான் இருக்குது, கட்சி வேஷ்டி கட்டின ஆள் தான் அங்க இருக்கிறாங்க. அவர்கள் மேலேயே அவருக்கு நம்பிக்கை இல்லை. அவருக்கே ஒரு டவுட் வருது, இவங்க நம்ம கண்டிப்பா 2014 வாக்களிச்சிருக்க மாட்டாங்க போல இருக்குது, அட்லீஸ்ட் இந்த வாட்டியாவது விட்டுறக்கூடாதுன்னு சொல்றதுக்காக திருப்பி சொல்றாரு அவரு. நீங்க எனக்கு வந்து கட்சியில இருக்கிறீங்க, தொண்டர்களா இருக்கிறீங்க, ஆனா எனக்கு வாக்கு வங்கி செலுத்தல நீங்க அன்னைக்கு, அதனாலதான் நாங்க தோத்து போனோம் அப்படின்னு வந்து அவர் மறைமுகமாக சூசகமாக சொல்கிறார். இப்ப நீங்க தொடர்ந்து பார்த்திருப்போம், திமுக சேர்ந்த எல்லாருமே திரு உதயநிதி தான் முதல்ல ஆரம்பிச்சார் இந்த 29 பைசா அப்படிங்கிறதா இருக்கட்டும். இப்ப கமலஹாசன் அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்துல அவரும் ஆரம்பிச்சிருக்காரு, ஃபர்ஸ்ட் எக்ஸலத்துல போட்டாரு, இன்னைக்கு அவரும் சொல்றாரு இந்த 29 பைசா தான் நம்ம ஒன்றிய அரசு வந்து நம்மளுக்கு வஞ்சகம் பண்ணுன்னு சொல்லிட்டு, இப்ப எப்படி அந்த டார்ச் லைட் வந்து உடைச்சாரோ இப்ப டார்ச் லைட் வேற மாதிரி திரும்புது. டார்ச் லைட்டா அவர் தொலைச்சிட்டாரு அவரு. ஓகே, தூக்கி அடிக்கிற மாதிரி அடிச்சாரு, அங்க யார் கையில போய் மாட்டிட்டு இருக்குது, அது யார் கையில மாட்டின்னு இருக்குன்னு இப்ப தெரியல. ஓகே, டிவியும் அங்க காணும், உங்களுக்கு தெரியும், அது காணாம போயிடுச்சு, டிவியும் காணாம போயிடுது, டார்ச் லைட்டும் காணாம போயிடுது. ஆனா இவர் ரெண்டுத்தையும் காணாம போக வச்சுட்டு பேட்டரி மட்டும் என்கிட்ட இருக்குன்றாரு. பேட்டரி வச்சு என்ன பண்ண முடியும்? பேட்டரி வந்து ஒன்றியத்துல இருந்து பிடிங்கிடுவாங்க, அதனால பேட்டரி என்கிட்ட இருக்கு அப்படின்றாரு. ஐயா, நீங்க வந்து டார்ச் லைட்டே தொலைச்சிட்டீங்க, உங்க கட்சியே தொலைச்சிட்டீங்க, கட்சியில யாருமே இல்ல. இப்போ அந்த நட்சத்திர பேச்சாளர் அப்படின்னு சொல்றாங்க, நட்சத்திர பேச்சாளர் மக்கள் நீதி மையம் அப்படின்னு ஒரு கட்சி வந்து உங்க கூட்டணியில இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு 4-5 பேராவது பேசணும் இல்லைங்களா? நட்சத்திர பேச்சாளர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவர் வந்து விலைக்கு வாங்கிட்டாங்க, ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுத்து, ஐயா உங்க ராஜ்யசபா எம்பி தான் நாங்க கொடுக்க முடியும், நீங்க வந்து தேர்தலில் நின்னா கண்டிப்பா ஜெயிக்க மாட்டீங்க, தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. ஸோ அதனால என்ன சொல்றாங்க, சரி ஒரு கட்சி ஒரு கூட்டணிக்கு ஒரு ஆள் சேர்த்துக்கணும் இல்லையா? இந்த டீம் 11 கிரிக்கெட் விளையாடுனா ஒரு 11 பேர் ஓணும், அவங்களுக்கு 10 பேர் தான் இருக்கிறாங்க. ஸோ 11வது என்ன பண்ணுவாங்கன்னா, தம்பி சின்ன பையன் அங்கே இருப்பான், அவனை வந்து சேர்த்துப்பாங்க. அது மாதிரி இவரையும் சேர்த்துட்டாங்க. அதனால சேர்த்துனால என்ன பண்ணா, ஒரு ராஜ்யசபா எம்பியை கொடுத்துட்டாங்க. ராஜ்யசபா எம்பி உங்களுக்கு தெரியும், அதாவது திமுக வந்து வாக்குறுதிகள், தமிழக மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எப்படி நிறைவேற்றிருக்காங்க, மக்களுக்கே கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கு எவ்வளோ இது பண்ணியிருக்காங்க, தகுதிக்கம் பண்ணிருக்காங்க தெரியும் நமக்கு. அதனால மக்கள் நீதி மையத்துக்குலாம் சொல்லிட்டு கொடுத்துருவாங்களா ஒண்ணுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவரை வந்து சமாதானப்படுத்திட்டு அவர் வந்து நம்ம அவங்க ஸ்டார் கேம்பெயினர் ஓணும், அதனால வந்து இறக்கி விட்டுருக்குறாங்க. நல்ல நாள்லயே கணக்கு தெரியாது அவருக்கு. 29 பைசா அப்படின்னா எதுலேருந்து 29 பைசா வருதுன்றது வந்து தெல்ல தெளிவாக சொல்ல வேண்டும். அதாவது இவங்க ஏதோ ஒரு ரிப்போர்ட்டை வச்சிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் எந்த எதிர்கட்சி தலைவர்களும் அந்த 29 காசு எதன் மூலமாக வந்தது, எந்த வரி மேல போச்சு, அதன் மூலமாக எங்க வந்தது அப்படின்னு யாருமே சொல்லலைங்க. 29 காசுன்றது ஒரு ரிப்போர்ட் உள்ள என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது 21-22 அந்த பினான்சியல் இயர்ல மத்திய அரசாங்கத்திலிருந்து பகிர்வாக வருகின்ற வரி கஸ்டம்ஸ் அண்ட் எக்ஸைஸ் டியூட்டி தவிர, ஓகே, கஸ்டம்ஸ் அண்ட் எக்ஸைஸ் டியூட்டி தவிரன்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்கம் டேக்ஸ் தான் மேஜராக இருக்கும். பர்சனல் இன்கம் டேக்ஸ் இருக்கும், கார்பரேட் இன்கம் டேக்ஸ் இருக்கும். இதன் மூலமாக மாநிலத்திற்கு வருகின்ற ஒரு பகிர்வு வந்து அது 29 காசு தமிழகத்திற்கு வந்திருக்கு. அதாவது பாஜக ஆளாத மாநிலங்களுக்கெல்லாம் நிறைய பணம் போயிருக்குது. பீகாருக்கு உச்சபட்சமாக 7 ரூபாய் போயிருக்குது. ஓகே,
ஸோ அது வந்து ஒரு பார்ஷியல் அலோகேஷன். ஆனால் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கார்பரேட் இன்கம் டேக்ஸ் மூலமாகவும் பர்சனல் இன்கம் டேக்ஸ் மூலமாகவும் எவ்வளோ பணம் வந்திருக்குன்னு சொல்லலை. அந்த மாதிரி வரி போனால் வரியாக மட்டுமே வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. வரி மேலே போனால் வரி மூலமாகவும் வரும், மானியங்களாகவும் வரும், கிராண்டாகவும் வரும். அதாவது 2014 முடிந்த நிதியாண்டில் மார்ச் 2014 யூபி அரசாங்கம் வெளியேறிய அந்த ஆண்டுல கிட்டத்தட்ட 25,000 கோடி ரூபாய் வரி பகிர்வு மூலமாகவும் மானியங்கள் மூலமாகவும் தமிழகத்திற்கு வந்தது. மார்ச் 2023 78,000 கோடி ரூபாய் வந்திருக்கு. ஸோ 78,000 கோடி ரூபாய் அப்படின்ற போது அந்த வந்த ஆண்டுல தான் உங்களுக்கு 29 காசுன்றார். அந்த ஒரு ஆண்டுக்கு முன்னாடி 29 காசுன்றார். அப்போ மார்ச் 14 யூபி அரசாங்கம் இருந்த போது இந்த 29 பைசா எவ்வளவாக நமக்கு வந்தது அப்படின்னு சொல்றதுக்கு யாராவது தயாரா இருக்காங்களா? அது தயாராக இருந்தார்கள் என்றால் 29 பைசா இல்ல மார்ச் 14 நீங்க வாங்கி கொடுத்த தொகை பெருசான்றதை வந்து நம்ம டிபேட்ல எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு நம்ம வந்து கம்பு சுத்துற மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. அது வந்து உதயநிதி சொல்றாரு, உடனே அதை வந்து வழிமொழிஞ்சு இப்ப கமலஹாசன் ஐயாவும் பேசிட்டு இருக்காரு. என்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், தரவுகளை வைத்து பேசிட்டு இருந்தா மக்களுக்கு புரியும். நீங்க மாட்டு போற போக்குல பேசினே இருந்தீங்கன்னா நாளைக்கு வந்து கரெக்டா அண்ணாமலை வந்து புட்டு வைக்க போறாரு. நிர்மலா சீதாராமன் மேடம் வரப்போறாங்க. வரும்போது கரெக்டா இப்ப அந்த பாயிண்ட் வந்தீங்க. இப்ப இவ்வளவு தூரம் பேசிட்டே இருக்கப்ப இப்ப எப்படி 29 பைசாவோ இந்த மழை வெள்ளத்துக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, ₹1 கூட தரல, ₹1 கூட தரல. திடீர்னு நீங்க சென்னையில ஒரு தனியார் காலேஜுக்கு வரப்ப நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து நாங்க 5,000 கோடி கொடுத்தோம் சென்னை ஸ்பெஷல் இதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்க 900 கோடி, அது எல்லாருக்குமே தெரியும், இந்த ஃபண்ட்ல இருந்து NDRF SDF ஃபண்ட்ல இருந்து கொடுத்தா 5,000 கோடிங்கிறது இதுவரையும் யாருமே அதை பத்தி பேசல. அது என்ன 5,000 கோடி? நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன அதை சொன்னதை பத்தி கொஞ்சம் விளக்குங்களா? அதாவது இப்போ அதுக்காக தான் இப்போ வந்து கேஸ் போட்டிருக்காங்க. ஐ திங்க் இன்னைக்கோ நாளைக்கோ வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து தமிழக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தின் மேல வந்து கேஸ் ஃபைல் பண்றாங்க. அதாவது எங்களுக்கு வெள்ள நிவாரணத்திற்கு வந்து ஆஸ் யூஷுவல் இவங்களுக்கு தெரியுமே, வஞ்சித்து விட்டார்கள், பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு குட்டு வாங்கிட்டாங்க கேரளா அரசாங்கம். கேரளா அரசாங்கம் வந்து எங்களால வந்து நிதி நிலைமை வந்து மேனேஜ் பண்ண முடியல, அதனால வந்து எங்களுக்கு யூனியன் கவர்மெண்ட் தான் சப்போர்ட் பண்ணணும், மத்திய அரசு சப்போர்ட் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அதுக்கு நீங்க வந்து ஒரு இன்டரிம் ரிலீஃப் கொடுங்கன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ அதுக்கு வந்து இன்னைக்கு ஒரு இடைக்கால தீர்ப்பு வந்துடுச்சு. அதாவது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்க இதுலலாம் தலையிட மாட்டோம், நீங்க வந்து ஒழுங்காக ஃபண்டை மேனேஜ் பண்ணுவது என்பது மாநில அரசாங்கத்தின் கடமை, இதுல நாங்க உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டோம், ஒரு இன்டரிம் ரிலீஃப் கொடுத்துட்டோம்னா இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணமாக ஆகிவிடும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து தலையில கொட்டியிருக்காங்க. சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு கொட்டு தான் தமிழக வந்து அரசு வந்து வாங்க போகுது சுப்ரீம் கோர்ட்ல இருந்து. என்னன்னா அவங்க என்ன கேட்பாங்கன்னா, இவங்க 37,000 கோடிங்க கேட்டிருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், 37,000 கோடிக்கு வந்து நாங்க வந்து நஷ்டம் எங்களுக்கு ஏற்பட்டுருது அப்படின்னா அவங்க என்ன கேட்பாங்கன்னா, ஐயா 37,000 கோடி நீங்க வந்து செலவு பண்ண போறேன்னு சொல்றீங்க, செலவு பண்ணிட்டீங்களா, செலவு பண்ண போறீங்களா? முதல்ல அதை பிரிச்சு சொல்லுங்க. செலவு பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களோட நிதிநிலை அறிக்கையில CAG ஆடிட் ரிப்போர்ட்ல எங்க செலவு பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒப்புதல் அளிச்சிருக்காங்கன்னு கேட்பாங்க. இல்லைங்க நான் இனிமேல் செலவு பண்ண போறேன் அப்படின்னா, செலவு பண்ண போறேன் அப்படின்னா உங்க நிதிநிலை அறிக்கையில எங்க ப்ரொவிஷன்ஸை போட்டிருக்கீங்கன்னு கேட்பாங்க. சரிங்களா? இதுல எல்லாரும் வந்து ஒரு இதை மறந்துட்டோம் நம்ம. அதாவது இதுல வந்து இன்சூரன்ஸ் ரெக்கவரி நிறைய இருக்கு. அதாவது இப்ப விவசாயிகளுக்கு, இப்ப மெயினா பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து இந்த விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கும். அதற்கு வந்து பிரதம மந்திரியின் இது பயிர் காப்பீட்டு திட்டம் இருக்கிறது. பயிர் காப்பீட்டு திட்டம் மூலமாக எவ்வளவு பணம் அவங்களுக்கு போயிருக்கு, அந்த பணத்தை நீங்க வந்து முறைப்படி அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கீங்களா, ஸோ அதெல்லாம் கழிச்சிட்டீங்களா, இதெல்லாம் கேட்பாங்க. அதாவது மக்களுக்கு வந்து இப்போ ஏதாவது எஸ்டாப்ளிஷ்மெண்ட், கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் நஷ்டம் அடைஞ்சிருக்குன்னா அவர்களுக்கு இன்சூரன்ஸ் மூலமாக வந்து உரிய இழப்பீடு போயிருக்கும் இல்லையா, அந்த இழப்பீடுகளை நீங்க வந்து கருத்தில் கொண்டு அதை கழிச்சிட்டீங்களான்னு கேட்பாங்க. இல்ல கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் டேமேஜ் ஆச்சுன்னா கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இன்சூரன்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதற்கு உண்டான பணத்தெல்லாம் கழிச்சிட்டீங்களான்னு கேட்பாங்க. ஸோ பொதுவாக 37,000 கோடி ஏதாவது கேட்கறத கேட்போம், அதில் ஏதாவது பாதி கொடுத்தாலும் நம்ம நஷ்டம் நல்ல லாபம் தானேன்னு சொல்லிட்டு வர மாதிரி கிடையாதுங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது மிக மிக நல்லது. இங்கே மேலே போனாதான் அதற்கு உண்டான உரிய தீர்ப்பு வரும். அது கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கேரளா அரசாங்கத்துக்கு வந்து ஒரு குட்டு வாங்கின மாதிரி தமிழக அரசும் குட்டு வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அடுத்தது இன்னொன்னு, காங்கிரஸோட தலைவர் இப்ப செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து கேம்பெயினை சொல்றப்ப ஒவ்வொரு குடிமகன் மேலேயும் கிட்டத்தட்ட 1,50,000 ரூபாய் கடன் இருக்கு, இதுதான் மத்திய அரசினோட பெரிய சாதனை அப்படிங்கிறார். அது கணக்கு போட்டா தலை சுத்துதே. உண்மையாலுமே பாரத அரசாங்கம் எவ்வளவு கடன்?
அதாவது இப்போ நிறைய நம்ம பேசியிருந்தோம். அதாவது இந்த அரசாங்கம் வந்து 2014 பதவியேற்கும் போது 55 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருந்தது. இப்போ அது 155 லட்சம் கோடி கடன் இருக்குங்க. இது உலகத்துக்கே தெரியுங்க அது. நம்ம நிறைய விவாதத்தோட பேசிட்டோம். அதை வச்சுப்போம் நம்ம. இப்போ ஒரு சிம்பிள் கணக்குங்க. செல்வ பெருந்தகை ஐயா எங்க இருந்தா தெரியல, திடீர்னு வந்துட்டாரு. ஸோ தலைவரானது மட்டும் உடனே ப்ரெஸ் மீட் கொடுக்கணும், நம்பர் வச்சு பேசணும்னா வந்து மக்கள் உடனே வந்து விழிப்பா இருந்துருவாங்க. இப்போ 1,50,000 ரூபாய் ஒரு ஆளு கடன் சொல்றாங்க. இந்தியாவில் வந்து 140 கோடி மக்கள் இருக்காங்க. ஸோ 140 இன்ட்டு 1,50,000 போட்டீங்கன்னா 210 லட்சம் கோடிகள் வருதுங்க. கால்குலேட்டர் மக்கள் இதை பார்க்குறவங்க கால்குலேட்டர் போட்டுக்கட்டும். 140 கோடி இன்ட்டு 1,50,000 தலைக்கு அப்படின்னா 210 லட்சம் கோடிகள் பாரதம் வந்து கடன் வாங்கியிருக்குன்னு அர்த்தம். ஒரு மார்ச் 2024 முடிந்த நிதியாண்டுல கிட்டத்தட்ட 158 லட்சம் கோடிகள் தான் கடன் இருக்கிறது நமக்கு. சரிங்களா? இவர் எங்கேருந்து மீதி 60 லட்சம் கோடி கடனை வந்து யார்கிட்ட வாங்கினார் தெரியல. இவங்க திமுக அரசாங்கத்துக்கு வாங்கி கொடுத்துட்டாரா, என்ன பண்ணாருன்னு தெரியாது நமக்கு. அதுக்கு அவர் வந்து விளக்கம் அளிக்க வேண்டும். சரி, 1,50,000 ஒத்துப்போங்க. சரிங்க, ரைட், 1,50,000 இருக்கு. ஆனா நீங்க கூட்டணியில் இருக்கிற தமிழக அரசாங்கம் பதவி ஏற்கும் போது 2,63,000 ரூபாய் இருந்தது இல்லையா கடன். அது வருஷம் 50,000 ரூபாய் ஏறி இது கிட்டத்தட்ட இந்த அரசாங்கம் முடியும் போது ஒரு 4,70,000 ரூபாய்க்கு போயிட போகுது ஒரு குடும்பத்திற்கு. ஸோ ஒரு குடும்பத்திற்கு போயிடும் அப்படின்னா நீங்க வந்து அதை வந்து கேள்வி கேட்டீங்களா? வருஷம் கடன் 1 லட்சம் கோடி கிட்ட கடன் வாங்குறாங்களே, அது வந்து ஏன் வாங்குறீங்கன்னு கேட்டீங்களா? உங்களுக்கு 1,50,000 தான் பெருசா இருக்கு, ஆனா 2,63,000ன்றது கம்மியா இருக்குதுங்களா? அப்ப இந்த கடன் ஏறிக்கொண்டே வருகிறது. இதெல்லாம் கேள்வி கேட்பீங்களா நீங்க? அங்க அந்த நிதிநிலை அறிக்கை வந்தோன்னா இது வந்து உடனே ஏழைகளுக்கான நிதிநிலை அறிக்கைன்னு சொல்றீங்களே, அதுல எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறாங்க? நீங்க தானே சொன்னீங்க 2,63,000 சொன்னீங்க, ஒரு குடும்பத்து மேல இருக்கு. அந்த கடன் சுமை எவ்வளவு ஏறி இருக்கு அப்படின்னு நீங்க கோடிட்டு காமிச்சிருக்கிறீங்களா? இப்ப எங்கேருந்தோ வந்துட்டீங்க 1,50,000 ரூபாய் வந்து, அதாவது இந்தியா ஃபுல்லா 155 லட்சம் கோடி கடன் இருக்குது. அது 140 பேர்னா 1,10,000 தான் ஒரு தோராயமாக சொல்றாங்க. அதை வந்து ஒரு 40% உயர்த்தி 1,50,000ன்றது நம்ம வந்து கணக்கு போட்டு, யாரும் கணக்கு போட மாட்டாங்க, கணக்கு கேட்க மாட்டாங்க. கணக்கு கேட்டா வந்து கட்சியிலேருந்து துரத்து விட்டு விடுவீங்க. அப்படித்தானே வந்து ஒரு கட்சி இங்க வந்திருக்குது இப்போ. ஸோ கணக்கு மட்டும் கேட்கக்கூடாது உங்களை, ஆனா கணக்கு இல்லாம அடிச்சு விடுவீங்க. என்ன பண்றது? இப்ப தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சாரங்கள், இதே பிரச்சாரங்கள் போன தடவை வைக்கப்பட்டது 2019. அப்ப பார்த்திருப்போம் இதே பிரச்சாரம் தொடர்ச்சியா இருந்து. அதே மாதிரி 14ல இருந்து திமுக வந்து எப்ப எதிர்கட்சியா இருந்ததோ அதுல இருந்து பயங்கரமான பிரச்சாரங்கள் வந்து பயங்கரமா பண்ணாங்க. இப்ப அதே இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த வெள்ளமா இருக்கட்டும், 29 பைசா இருக்கட்டும், நீங்க சொல்றது எல்லாமே அது தொடர்ந்து கொண்டே இருக்கு. இது மக்கள்கிட்ட எடுபடுதா? இப்ப அண்மையில பார்த்தா நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு 5,000 கோடி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க இதுல இருந்து இப்ப பதில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ எந்த கேம்பெயின் வந்து மக்கள்கிட்ட எடுபடுது? இல்ல, கண்டிப்பா எடுபட்டதுனாலதான் நான் இப்போ வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கணிப்பெல்லாம் வருது பாருங்க. ரீசெண்ட் சர்வேஸ் தமிழ்நாட்டில் மட்டும் பாருங்க. எல்லாமே வந்து என்ன சொல்றாங்கன்னா, பாரதிய ஜனதா அரசாங்கம் இருக்கிற என்டிஏ கூட்டணி வந்து கண்டிப்பாக 25லேருந்து 30% வாக்கு சதவீதம் வாங்கிடுவாங்க அப்படின்றத வந்து உறுதியா இருக்கிறாங்க. ஸோ அதனால்தான் வந்து இவங்க ஏதோ உருட்டு போட்டு திருச்சி ஏதாவது பேசிட்டு இருக்கிறாங்களே தவிர, கண்டிப்பாக செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக ஒரு 20 தொகுதிகளுக்கு மேல வருங்க. 40 தொகுதிகள்லாம் நான் வந்து அதை மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். சரிங்களா? ஒரு 20 தொகுதிகளுக்கு மேல செகண்ட். பாதிக்கு பாதி தமிழகத்துல சொல்றீங்களா? ஆமா, நம்ம தமிழ்நாடு பத்தி பேசுவோம் நம்ம. நீங்க திமுக வச்சு சொன்னதுனால சொல்றேன். திமுக இருக்கிறதுனால இந்த குற்றச்சாட்டுகள்லாம் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பொய்யான குற்றச்சாட்டுகள் அப்படின்னு வந்து இப்ப மக்களுக்கு வந்து சோசியல் மீடியா மூலமாக, டாக்குமெண்ட்ஸ் மூலமாக தரவுகள் போய் சென்றடைந்து கொண்டிருக்கின்றன. அப்படின்ற போது கிட்டத்தட்ட 20 தொகுதிகளுக்கு மேல செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வருங்க. ஏடிஎம்கே 3ஆவதா தாங்க வரும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து 10 தொகுதிகள் ஷியோர் ஷார்ட்டா வந்து பிஜேபி உள்ள என்டிஏ கூட்டணி வந்து வின் பண்ணிடுங்க. ஓகே, இது ஒரு என்ன சொல்றது, ஒரு ரோட் மேப் 2026க்கான ஒரு ரோட் மேப்பை வந்து உருவாக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இப்போ இவர்கள் சொன்ன குற்றச்சாட்டுகள் பொய்னு மக்கள் நம்பினதுக்கு அப்புறம், ஓகே, இதுதான் வந்து உண்மை மக்கள் தெரிய ஆரம்பிப்பாங்க. 2026க்கு அப்புறம் கண்டிப்பாக அதுல வந்து நான் சொன்ன அந்த 8லேருந்து 10 தொகுதிகளில் கோயம்புத்தூர் உள்ளடக்கம். கோயம்புத்தூர்ல உங்களுக்கு யார் நிற்கிறாருன்னு தெரியும்.
அவருக்கு கண்டிப்பாக மத்திய அரசாங்கத்துல ஒரு பதவி கொடுக்கப்படலாம். அதன் மூலமாக தமிழகத்திற்கு அடுத்து வரப்போகிற ஒரு 2 ஆண்டுகள்ல என்னென்ன சாதகமான விஷயங்களை வந்து நம்ம மத்தியிலிருந்து கொண்டு வர முடியும், திமுக அரசாங்கம் செய்த பாதகங்களை எவ்வாறு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காமிக்க முடியும், இதுதான் 2 தான் நடக்க போகுது. நம்ம மே 2024 ஜூன் மாசம் 4ஆம் தேதி அன்னைக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தமிழகத்திற்கு என்னென்ன சாதகமான விஷயங்கள் மத்திய அரசாங்கத்திலும் கொண்டு வர முடியும், மேலும் கொண்டு வர முடியும், திமுக செய்த பாதகங்கள் என்ன தமிழகத்திற்கு, அதை வெளிச்சம் போட்டு காட்டுவாங்க. இது 2 நடக்க போகுது ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறமா. இவ்வளவு தூரம் சொன்ன பதிலேயே நீங்க லாஸ்டா சொல்ற பதில் தான் கணீர்னு கொஞ்சம் ஸ்பிரிட்டா சொன்ன மாதிரி இருக்கு. பொறுத்து இந்த பார்ப்போம். ஏப்ரல் 19 மக்கள் குழம்பாம வாக்களித்து ஜூன் 4 விடைகள் என்னங்கிறத பார்ப்போம். உங்க நேரத்தை எங்க தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி, வணக்கம் கார்த்திக்.